இந்த சிவிலியன்ஸோட உயரிய விருதான பத்மஸ்ரீ அப்படிங்கிற விருதும் கொடுத்தாங்க அந்த அம்மாவுக்கு, 90 வயசு அம்மாவுக்கு. எதுக்கு அப்படின்னா 45 வருஷம் யோகா சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த 45 வருஷத்துல 10 லட்சம் பேருக்கு யோகா சொல்லி கொடுத்துருக்காங்க. 600 பேருக்கு மேல யோகா மாஸ்டர்ஸை உருவாக்கிருக்காங்க. அந்த 600 பேரும் உலகம் போட்டுருக்காங்க. இன்னைக்கு யோகா கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. யோகா படிக்கிறது மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணுன்றதுல மிகப்பெரிய உதாரணம் வந்து அந்த அம்மா தான். அவங்களை பற்றி அப்புறம் நீங்கள் கூகுள் பற்றி பண்ணி பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸ்லாம் நிறைய வரும். 90 வயசில் எப்படி யோகா பண்ணுவாங்க அப்படின்னு. யோகாவோட அருமையை பற்றிலாம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தோம் இந்த பையன் பண்ணார், சான்ஸே இல்லை. என்னோட சொல்லிட்டு இருந்தீங்க அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இன்ஸ்பயர் ஆவாங்க. இந்த யோகா காம்படிஷனுக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ சப்போர்ட்டிவாக குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. ஆக்சுவலாக அது மட்டும் பத்தாது, நீங்களும் எல்லாரும் யோகா பண்ணணும். பசங்க மட்டும் இல்லை, நீங்கள் பண்ணீங்கன்னா இன்னும் அந்த நம்ம நாடு இன்னும் பெட்டரான ஒரு நாடாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த யோகான்ற விஷயத்தை இந்த வயசுலேயே நீங்கள் அறிமுகப்படுத்துறது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் அந்த போதை மருந்துகள்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிற இந்த டயத்தில் இந்த யோகாங்கிற ஒரு விஷயமும் ஸ்போர்ட்ஸுங்கிற இந்த 2 விஷயம் மட்டும்தான் அவங்களை வந்து ஒரு கண்ட்ரோலாக நல்ல ஒரு குடிமான வச்சிருக்கோம் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த ஆர்கனைசர்ஸ், பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள்.